ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதம் மேக்ஸ். நம்ம பயிற்சி 3.6 இயற்கணிதம் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து 5th சம் பார்க்கலாம். இப்போது ஏவுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க, பிக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போனா என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? நம்ம இந்த ஃபார்மேட்டில் போட்டு நம்ம ஏவுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, பிக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் போட்டு நம்ம சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து நம்ம அப்படியே போட்டோமா ரொம்ப லென்த்தியாக போகும், நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். முதல்ல இந்த ஃபார்மேட்டை வந்து நம்ம சுருக்கலாம், எவ்வளோ சுருக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஏபியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ வந்து 1/a - b மைனஸ் 2b டிவைடட் பை a² மைனஸ் b²ங்களா. இப்போ வந்து இது எப்படி எழுதலாம்? நம்ம 1/a - b அப்படியே இருக்குது, மைனஸ் 2b பேஸ் ரெண்டும் நமக்கு சேமாகிற மாதிரி பார்க்கணும். இப்போ வந்து இது வந்து a² மைனஸ் b² ஃபார்மேட்டில் இருக்குதா. a² மைனஸ் b² நம்ம என்னன்னு எழுதுவோம்? a² மைனஸ் b² என்னன்னு எழுதுவோம்? a + b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாங்களா. இப்போ அதே மாதிரி இது எழுதலாங்களா? a + b இன்ட்டு a மைனஸ் பிங்களா. இப்போ வந்து பகுதி வந்து ரெண்டும் சேமாக இருந்தால் மேலே கூட்டல் இருந்தால் கூட்டிக்கணும், மைனஸ் இருந்தால் கழிச்சிக்கணும். இப்போது இங்கே a + b a மைனஸ் b இருக்குது, ஆனால் இங்கே a மைனஸ் b மட்டும் இருக்குது. அப்போ இங்கே இன்னொரு a + b வேணும். இப்போ மேலேயும் கீழேயும் a + bயால் நம்ம பெருக்கிட்டோமா அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. பெருக்கலாங்களா? இப்போது 1/a + b பெருக்கல் a + b டிவைடட் பை a + b. ஒரு a + bயை நம்ம ஃபஸ்ட்டு டேர்மோட மேலேயும் கீழேயும் பெருக்கிக்கிறோம். மைனஸ் 2b டிவைடட் பை a + b இன்ட்டு a மைனஸ் b. சரிங்களா? இப்போ வந்து a + b a மைனஸ் b, இங்கே வந்து என்ன இருக்குது? a மைனஸ் b தானே இருக்குது ஃபஸ்ட்டு டேர்ம். இங்கே a மைனஸ் b, a + b இல்லாத இருந்தது, அதனால் a + bயை மேலேயும் கீழேயும் பெருக்கிட்டோம். இப்போ வந்து என்ன வரும்? பகுதி ரெண்டு சேமாக்கிறதுனால a + b a மைனஸ் பின்னு எழுதிக்கலாங்களா. ஒரு டைம் மட்டும் எழுதிட்டு மேலே வந்து என்ன இருக்குது? மைனஸில் இருக்குது a + b, அடுத்தது என்னது? மைனஸ் 2b இருக்குங்களாங்க, 2b. இப்போ வந்து a + b மைனஸ் 2bயில் ப்ளஸ் b போயிடுச்சுன்னா என்ன வரும்? மைனஸ் b வருங்களா. இப்போ a மைனஸ் b வரும் டிவைடட் பை a + b இன்ட்டு a மைனஸ் பிங்களா. இப்போ a மைனஸ் b கேன்சல் ஆயிருங்களா. இப்போ என்ன வரும்? 1/a + b. இப்போ வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கிற ஃபார்மேட்டை எப்படி சுருக்கியிருக்கிறோம்? 1/a + bன்னு சுருக்கியிருக்கிறோம். இப்போ வந்து இதில் ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோமா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். பண்ணலாங்களா? நெக்ஸ்ட்டு 1/a ஓட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 2x + 1 டிவைடட் பை 2x மைனஸ் 1 ப்ளஸ் பியோட வேல்யூ 2x மைனஸ் 1 டிவைடட் பை 2x + 1. சரிங்களா? இப்போ வந்து இதை எப்படி நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம்? குறுக்கு பெருக்கல் பண்ணலாங்களா? குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். பகுதி ரெண்டும் சேமாக இல்லாதனால குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். குறுக்கு பெருக்கல் பண்ணினா என்ன வரும் நமக்கு? 1 டிவைடட் பை என்ன வரும்? 2x + 1 இன்ட்டு இங்கே ஒரு 2x + 1. 2x + 1 2x + 1 பெருக்கணுமா 2x + 1 த ஹோல் ஸ்கொயர்னு வந்துருங்களா. ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 2x - 1, இங்கே ஒரு 2x - 1. அப்போது இது ரெண்டையும் பெருக்கணுமா 2x - 1 த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்துருங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? கீழே 2x - 1 2x + 1. ஓகேங்களா? இப்போ வந்து வகுத்தல் 1 டிவைடட் பை வகுத்தலுக்கு கீழே வகுத்தல் இருக்குது, நம்ம அதை பெருக்கலாக மாற்றணுன்னா என்ன சொல்லியிருக்கோம்? இப்போது 1 இன்ட்டு இந்த 1 இருக்குங்களா, 1 பெருக்கலாம். இந்த வகுத்தலை வந்து நம்ம பெருக்கலாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? இதை வந்து தலைகீழாக மாற்றி எழுதணும். பகுதியை தொகுதியிலையும் தொகுதியை பகுதியிலையும் மாற்றி எழுதணும். அப்போ 2x - 1 இந்த பகுதியை தொகுதியில் எழுதணும் டிவைடட் பை 2x + 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்
2x minus 1 the whole square. இப்போ வந்து இது வந்து பெருக்கல்ல மாற்றி எழுதணும். இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றி எழுதணும்னா நம்ம இதை என்ன பண்ணணும், பகுதியை தொகுதியாகவும் தொகுதியை பகுதியிலையும் மாற்றி எழுதணுமா, இது பெருக்கலாக மாற்றி எழுதிக்கலாம். இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணலாங்களா? இப்போது இதை வந்து உள்ள மல்டிபிள் பண்ணலாம். இப்போ பண்ணும்போது என்ன வரும், 2x இன்ட்டு 2x 4x ஸ்கொயர் வருங்களா, x இன்ட்டு x ஸ்கொயர் 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் அடுத்தது என்ன ஆகுது, 2x இன்ட்டு 1 2x மைனஸ் 1 இன்ட்டு 2x மைனஸ் 2x மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1 டிவைடட் பை. இப்போ வந்து இது எப்படி இருக்குது, என்ன ஃபார்மேட்டில் இருக்குது நமக்கு தெரியும், a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குதுங்களா. ஏங்கிற இடத்துல 2x இருக்குது, பிங்கிற இடத்துல 1ன்னு இருக்குது. இப்போது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்னா என்னது, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதே இங்கே பாருங்கள், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வடிவில் இருக்குங்களா. அப்போ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. சரிங்களா. இப்போ இந்த ஃபார்மேட்டில் இதை மாற்றி எழுதலாங்களா. இப்போது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னால் a ஸ்கொயர்னால் என்னது, ஏங்கிற இடத்துல 2x இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணோமா 4x ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருங்களா, பிஏ வந்து பிங்கிற இடத்துல 1ன்னு இருக்குது, 1 ஸ்கொயர் 1 தான் ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு a இன்ட்டு b 2a என்ன வரும், ஏக்கிறதாவில் 2x இருக்குது, 2 இன்ட்டு 2 4x இன்ட்டு 1 4x தான். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குங்களா. அடுத்தது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், a மைனஸ் பினா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு எழுதணும். a ஸ்கொயருங்கிற இடத்துல என்ன இருக்குது, ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது 2x, அப்போ அதை ஸ்கொயர் பண்ணோமா 4x ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற இடத்துல பிங்கிற இடத்துல 1ன்னு இருக்குது, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் மைனஸ் 2abங்களா. 2aங்கிற இடத்துல 2x இருக்குது, பிங்கிற இடத்துல 1 இருக்குது, இது 3 பேருக்குன்னா என்ன வரும், 2 இன்ட்டு 2 4x இன்ட்டு 1 4x தான். சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் 4x மைனஸ் 4x கேன்சல் ஆகிடுச்சிங்களா. இங்கே ப்ளஸ் 2x மைனஸ் 2x கேன்சலு. மேலே ரிமைனிங் என்ன இருக்குது, 4x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குங்களா. நெக்ஸ்ட்டு டிவைடட் பை, இங்கே 4x ஸ்கொயர், இங்கே ஒரு 4x ஸ்கொயர் என்ன வரும் 8x ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் 1 இங்கே ஒரு ப்ளஸ் 1 இருக்குது, அப்போ 1 1 2. நெக்ஸ்ட்டு 4x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை, இதிலேருந்து 2 காமனாக வெளியே எடுத்தோமா என்ன வரும், 2 காமனாக வெளியே எடுத்தோமா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2 வெளியே எடுத்துட்டோமா 1ன்னு இருக்கும். தட்ஸ் ஆல். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் ஓவர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.